இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு கிருபை உண்டாகட்டும். இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனத்த உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். அது என்ன வசனம்னா, லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனம். "இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே" என்றார். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் வந்து நமக்குள்ள தான் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அப்படி எந்த விஷயத்த அவர் மென்ஷன் பண்றாருன்னா, நம்முடைய கான்ஷியஸ், நம்ம இந்த உலகத்தை எந்த விதமா நம்ம பார்க்குறோம், எந்த மாதிரியான ஐடியாலஜி நம்ம ஃபாலோ பண்றோம், எந்தமான பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்றாரு. அதாவது இந்த பாபிலோன் சிஸ்டம்லேருந்து, இந்த உலகத்துலேருந்து நம்ம விடுபட்டு, அந்த ஐடியாலஜிலேருந்து நம்ம விடுபட்டு, தேவனுடைய ஐடியாலஜிக்குள்ள நம்ம இணையிறது, அவருடைய இருதயத்தோட நம்ம இணைகிறது தான் இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாரு. அது எப்படி தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வருதுன்னா, இந்த வேத வசனத்துல நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இத அதிகமா நம்ம தியானிக்கும் போதும், ஆண்டவருடைய பிரசன்னத்துல அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா, தேவனை குறித்து என்ன பண்றோம்? அதிகமா அறிய ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவில் நம்ம என்ன பண்றோம்? வளர்றோம். ஸோ அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த வேத வசனத்தை நீங்க அதிகமா தியானிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க என்ன பண்ணுங்க? அதிகமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரும். ஆமென்.